நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம ஏற்கனவே AAW, அதாவது அழகிய ஆடின்ஸ் ஃபார் MS ஆஃபீஸ் வேர்டு, அந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றது, அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி நம்ம தமிழ்ல டைப் பண்றது, இதெல்லாம் பத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் AAW, அதாவது அழகிய ஆடின்ஸ் ஃபார் MS ஆஃபீஸ் வேர்டு அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சின்ன ட்ரிக்ஸை மட்டும் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், AAW, அதாவது அழகிய ஆடின்ஸ் ஃபார் MS ஆஃபீஸ் வேர்டு, இந்த சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அழகி அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு மெனு ஆட் ஆயிருக்கும். இந்த மெனுல நான் கிளிக் பண்றேன். இந்த அழகி மெனுல நீங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா தமிழ் ஃபான்ட்ஸ் கன்வெர்ட்டர், சான்ஸ்கிரிட் தமிழ் கலரைசர், இண்டிக் டைரக்ட் டைப்பர், TA, அதாவது தமிழ்ல டைப் பண்றதுக்கான ஆப்ஷனு. அடுத்ததா ஆட்டோ டிரான்ஸ்லிட்டரேட்டர், டங்கிலிஷ் டு தமிழ், ரிவர்ஸ் டிரான்ஸ்லிட்டரேட்டர், தமிழ் டு டங்கிலிஷ், டூல்ஸ் பாட்புரி. இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்றேன். இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்கிரீன் டிரான்ஸ்லிட்டரேட்டர், யூனிகோட் ஃபாண்ட் லிஸ்னர், ஃபாண்ட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இன்ஃபோ, ஆல் யூனிகோட் கேரக்டர்ஸ் வீவர், Win 252 டேபிள், நியோ டிரான்ஸ்லிட்டரேட்டர், ஃபாண்ட் வீவர், டர்போ ஃபாண்ட் வீவர், URL நார்மலைசர், மோர் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள், சேவ்ஸ், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் அப்படின்றத எனபிள் பண்ணிட்டு நான் தமிழ்ல டைப் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணணும், அல்லது ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது புதுசாக இந்த இடத்துல ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் மறுபடியும் ஹோம் அப்படின்ற இந்த மெனுவில் போயிட்டு நான் இது எல்லாமே பண்ணணும். மறுபடியும் நான் இங்கே அழகி மெனுக்கு மறுபடியும் இந்த இதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த மெனு நம்ம கிளிக் பண்ணி மாத்துறதுக்கு பதிலாக நம்ம அழகி மெனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த TA அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு டைப் பண்ணலாம், மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிக் அக்சஸ் பார்ல எப்படி அந்த TA சிம்பிளை கொண்டு வரதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆரோ மார்க் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மோர் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த மோர் கமெண்ட்ஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா சூஸ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்ற இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணி அழகி.com டேப் அப்படின்ற இந்த மெனுல கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெனுல கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா T அப்படின்னு போட்டு டைரக்ட் டைப்பிங் ஆன் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஆட் ஆயிருச்சு. இந்த மாதிரி அழகி மெனுல நீங்க எதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மெனு எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா குவிக் அக்சஸ் டூல் பார்ல உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டைரக்ட் டைப்பிங் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் குவிக் அக்சஸ் டூல் பார்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே அப்படின்ற இந்த பட்டன்ல கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ T அப்படின்ற இந்த சிம்பிள் நமக்கு இந்த இடத்துல காட்டுது. இப்போ நான் தமிழ்ல டைப் பண்ணும் அப்படின்னா அந்த T அப்படின்ற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஈஸியாவே தமிழ்ல டைப் பண்ணிக்கிற முடியும். மறுபடியும் நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும்னா T அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கிற முடியும். இந்த டூலை பயன்படுத்தி உங்களால ஈஸியாவே தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலையுமே மாத்தி வேகமா டைப் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.